வணக்கம் தங்கங்களா. இன்னைக்கு அம்மா சாயந்தரம் டீக்கு பஜ்ஜி போட போறேன், முட்டை பஜ்ஜி போட போறேன், எறா வடை சுட போறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறோம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து முட்டைய அவிச்சுக்கலாம். கழுவிட்டு தண்ணியில வச்சுக்கிறேன். தண்ணியில வச்சுக்கலாம். கரண்ட் அடுப்பு வைக்கிறேன், வேவும் சீக்கிரமா. அதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இது வெந்து இருக்கட்டும். நம்ம வந்து பஜ்ஜிக்கு ரெடி பண்ணலாம், வடைக்கெல்லாம் ரெடி பண்ணலாமா? இப்ப எறா வடை சுடுறதுக்கு எறாவை பொடியா அரிஞ்சுக்கலாம். வந்து இப்படி பொடியா அரிஞ்சுக்கணும். இது போல அரியணும். அரிஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம். மிக்சில போட்டு அரைக்கலாம், அரைச்சா குழ குழன்னு ஆயிடும். அதனால இப்படி பொடியா அரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். போட்டு பிசைஞ்சு மாவுல போட்டு பிசைஞ்சு போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப வந்து எறா பொடியா அரிஞ்சு வச்சுட்டோம். எறாவுக்கு வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம். வெங்காய பொடியை, பச்சை மிளகா பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம். கொஞ்சோண்டு இஞ்சி அரிஞ்சு வச்சிருக்கோம். இது வந்து பருப்பு உளுந்து ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த எறாவுக்குன்னு கொஞ்சம் ஒரு ருசி தனியா வரணுன்றதுக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா, காரத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு. நம்ம மாவுல உப்பு போடுவோம் இல்லையா, அதனால கொஞ்சோண்டு உப்பு. இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சம் போல ஜீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு, இது எறா வடைங்க, அது கொஞ்சம் ருசியா இருக்கும். அதனால மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுட்டேன். எறா வடை வேணான்றவங்களுக்கு இது போட்டு கொடுத்துடலாம். இப்ப நம்ம எறா சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். அடுப்பத்தை வச்சு வானல் போட்டுக்கலாமா முட்டை பஜ்ஜி சொல்றதுக்கு? வானல் வச்சாச்சு. இல்ல வேற எதுவும் தேவையில்ல, இந்த மாவு மட்டுமே போதும். அப்படியே போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். சீரகம் மட்டும் போட்டு பால் கொதிச்சுட்டு நம்ம டீத்தூள் போட்டுக்கலாமா? எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம வடை போட்டுக்கலாமா? வடை நல்லா செவந்துட்டு இதை வச்சுக்கலாம். முட்டை பஜ்ஜிக்கு கொஞ்சோண்டு காரத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இது ஒன்னா கலந்து அப்படியே இந்த முட்டை மேல வந்து போட்டுக்கணும்.
அது பஜ்ஜி காரமா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு லைட்டா. ஏன்னா நம்ம பஜ்ஜி மாவுலயும் எதுவும் எந்த காரமும் போடல, வெறும் மாவு தான், பஜ்ஜி மாவு மட்டும். அதனால இல்ல சக்கரை போட்டுக்கலாம். 1 2 3 4 மாவு தண்ணி ஊத்தி மாவு கரைச்சிக்கலாம். மாவு ரெடி. ரெடி. இப்போ முட்டை பஜ்ஜி போட்டுக்கலாம். எடுத்துலாம். அவன் கோவப்படுற முன்னாடி நம்ம எடுத்துட்டோம். முட்டை பஜ்ஜி ரெடி. வாங்க, எறா வடை ரெடி, முட்டை பஜ்ஜி ரெடி, டீ ரெடி. வாங்க தங்கங்களா, சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். உளுந்து வடையில எறா வடை செய்யலாம், கடலைப்பருப்பு மாவுலயும் எறா வடை செய்யலாம். இன்னைக்கு நான் உளுந்து வடையில செஞ்சிருக்கிறேன். பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குது. உள்ள பாருங்க, செம்மையா இருக்குது. செஞ்சு பாருங்க நீங்க ஒரு தடவை. சூப்பரா இருக்கு. முட்டை பஜ்ஜி சுடுது. நம்ம 6 நாளே சாப்பிடுறேன். இது கொஞ்சம் சாப்பிடுறேன். வாங்க சாப்பிடலாம். டாடா, பாய்.